அச்சச்சோ, மணி 8 மணி ஆயிடுச்சா? பாணியை வாக்கிங் கூட்டிட்டு போலான்னு பார்த்தனே. பாணி, என்ன வேணும்? பெடிகிரி கொண்டு வரட்டுமா? பெடிகிரி கொண்டு வரேன். பாணி, இந்த பெடிகர். பாணி, 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 பாப்பா, பாணி. ஓ ஷிட். ப்ரோ, இங்க ஒரு நாய் வந்துச்சு. இன்னொரு நாய் பாத்தீங்களா? இல்ல ப்ரோ, இது பார்க்கல. ஓகே ப்ரோ, தேங்க்ஸ் ப்ரோ. ப்ரோ, நீங்க இந்த ஏரியாக்கு புதுசா? இல்ல ப்ரோ, பிறந்ததுல இருந்து இங்க தான் இருக்கு. ப்ரோ, நானும் பிறந்ததுல இருந்து இங்க தான் இருக்கேன். உங்களை நான் பார்த்ததே இல்லையே. ப்ரோ, அதை ஏன் கேக்குறீங்க ப்ரோ? இப்பதான் தப்பிச்சு வந்தேன். வீட்டுல வச்சு டார்ச்சர் பண்றான் ஒரு நாய். தப்பிச்சு வந்தீங்களா? யார் யா நீ? நாய் ப்ரோ. என்னது, நாயா? சி, நாயகன் ப்ரோ. ஓ, நாயகனா? நல்ல பேர் தான். என் பேர் நிதேஷ். இதுக்கு நாயே பரவாயில்ல. ப்ரோ, என் நாயத்தோட ஹெல்ப் பண்றீங்களா ப்ளீஸ்? எது, நானா? இல்ல ப்ரோ, நாய் ப்ரோ. ஓகே ப்ரோ. சரி, வாங்க போய் தேடலாம். ப்ரோ, எதுக்கு ப்ரோ அந்த பூனையை பார்த்துட்டு இருக்கிறீங்க? இல்லை ப்ரோ, மத்தியானம் சாப்பிடல. மத்தியானம் சாப்பிட்றதுக்கும் இதுக்கும் என்ன ப்ரோ சம்மந்தம்? இல்லை ப்ரோ, ரொம்ப பசிக்குது. பக்கத்தில் டீ கடை இருக்குது, போய் டீ குடிச்சிட்டு வரலாமா ப்ரோ? இல்லை ப்ரோ, டீலாம் குடிக்கிறது இல்லை. ப்ரோ, அப்புறம் என்ன ப்ரோ சாப்பிட்றீங்க? இல்லை ப்ரோ, அது ஒரு மாதிரி சாக்லேட் கலரில் உருண்டை உருண்டையாக இருக்கும் ப்ரோ. சாக்லேட் கலரில் உருண்டை உருண்டையா? ஓ, சாக்கோஸா? ஆமாம் ப்ரோ. சரியா போச்சு போங்க. எருமாடு வயசாயிடுச்சு, இன்னும் அத்தை சாப்பிடுவீங்களா? சரி, சார் என்ன சாப்பிடுவீங்க? நான் பானிபூரி சாப்பிடுவேன். அதான் தெரியுமே. எப்படி? ஏண்டா நாயே, பானிபூரி வாங்க சொன்னால் பானியும் 4 பூரியும் வாங்கிட்டு மீதி இருக்க பானி எனக்கு ஊற்றி சாவடிப்பு. எனக்கு தெரியாத என்ன? ஏன் ப்ரோ ஷோல்டர் மேலே கை வச்சு பார்த்துட்டு இருக்கிறீங்க? இல்லை ப்ரோ, நீங்கள் அப்படியே பார்க்க அச்சஸ்லாம் வடக்க மாதிரியே இருக்கீங்க ப்ரோ. வாட்? மைண்ட் மை வேர்ட்ஸ் ப்ரோ, அது மைண்ட் யோர் வேர்ட்ஸ். சரி, என்னமோ மைண்ட் யோர் வேர்ட்ஸ். என்னை பார்த்தனா வடக்க மாதிரியா இருக்கு.
ப்ரோ உங்களை பார்க்க இங்கிலாந்து பிரதமர் மாதிரிலாம் இருக்கு. சரி வாங்க ப்ரோ போய் நாயை தேடும். ப்ரோ நீங்கள் போய் நாய் தேடுங்க, நான் அப்படியே பூனை தேடிட்டு இருக்கேன். ஐயோ மாட்டினே. ப்ரோ நீங்கள் என்ன ப்ரோ பண்ணுறீங்க? செக்யூரிட்டி ப்ரோ. எது சைபர் செக்யூரிட்டியா? ஆமாம் ப்ரோ, சைபர் செக்யூரிட்டி. ப்ரோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ப்ரோ நான் நிறைய வெப்பன்ஸ் மாஸ்டர் பண்ணிட்டேன் ப்ரோ. கிட்டத்தட்ட ஒரு 100 வெப்பன்ஸ் மாஸ்டர் பண்ணிப்பேன். இப்போ நான் ஒரு புது ஸ்குவாடில் சேரலான்னு இருக்கிறேன். ஓ ப்ரோ நீங்கள் மிலிட்ரி ஜவானா? இல்லை ப்ரோ, ஃப்ரீ ஃபயர். நாயை தேடுவோண்டா நாயை. இப்போ என்ன ப்ரோ சொன்னீங்க? இல்லை ப்ரோ, நாயை தேடுவோண்டா நித்தேசன் சொல்லுவாங்க. ப்ரோ என் நாய் சத்தம் இங்கே கேட்குது, உங்களுக்கு கேட்குதா? ப்ரோ ஆமாம் ப்ரோ கேட்குது ப்ரோ. ப்ரோ போகாதீங்க ப்ரோ, உங்கள் ஒரே பாம்பாக இருக்கும் ப்ரோ. ப்ரோ விடுங்க ப்ரோ, உங்கள் நாய் உங்களுக்கு வேணுமா இல்லையா? ப்ரோ என் நாயெல்லாம் இங்கே இருக்காது ப்ரோ, அது வேறு பயந்தவங்களி ப்ரோ. ரைட்டு விடுங்க, எல்லாம் கரெக்டாக தெரிஞ்சு வச்சிருக்கானே. என்ன ப்ரோ நாய் கிடைக்குமா? அப்புறம் டின் 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 டின். ஆர்கிட்ட வந்து நான் எடுத்து விற்கிறேன் பாரு லூசுப்பேன். அப்பா வலிக்குதே. ப்ரோ என்ன ப்ரோ ஆச்சு? வலிக்குது ப்ரோ. ப்ரோ பார்த்து ப்ரோ, கொஞ்சம் ஸ்லோ வந்துடுங்க ப்ரோ. வாங்க ஃபர்ஸ்ட் அங்கே போய் உட்காரலாம். ப்ரோ ஸ்லோவாக இருங்க, கை கொடுங்க. நடு ரோட்டில் ஆட்ட மட்டும் இப்படி தான். என்ன ப்ரோ அடி பலமா? இல்லை ப்ரோ, சின்ன அடி தான் ப்ரோ. எச்சு துப்பி காய விட்டா சரியாக போயிடும். இவன் உண்மையிலே பைத்தியம் தான் போல இருக்கும். ப்ரோ ஏன் ப்ரோ என் கூட சுற்றிட்டு இருக்கிற? உங்கள் வீட்டில் எல்லாம் தேட மாட்டாங்களா? தேடுவாங்க, ஆனால் எனக்கு போக இஷ்டம் இல்லை ப்ரோ. ஏன் ப்ரோ வீட்டில் சண்டை போட்டு வந்துட்டியா? ஆமாம் ப்ரோ. ஏன் ப்ரோ வீட்டில் சண்டை போட்டு வர? அவங்க நம்ம நல்லதுக்கு தானே சொல்லுவாங்க. அது ஒரு பெரிய கதை ப்ரோ, உங்ககிட்ட அப்போ நான் அப்புறமா சொல்கிறேன். சரி ப்ரோ. ஏன் ப்ரோ கால் ரொம்ப வலிக்குதா? ஆமாம் ப்ரோ, கால் ரொம்ப வலிக்குது ப்ரோ. ஆனால் அதோடவே என் நாய் காணா போனதான் ப்ரோ ரொம்ப வலிக்குது. என்ன ப்ரோ சொல்கிற? உன் நாய் உனக்கு ரொம்ப பிடிக்குமா? ஆமாம் ப்ரோ, ரொம்பனா ரொம்பவே. அப்படி என்ன ப்ரோ இருக்கு அந்த நாய்க்கிட்ட? என்னை பொறுத்த வரைக்கும் அது நாய் இல்லை ப்ரோ, அதுதான் எனக்கு எல்லாமே. நான் அது ஒரு நாயாகவே பார்த்ததில்ல ப்ரோ. அதோட பேர் பாணி. நான் அதை என் பாப்பான்னு தான் கூப்பிடுவேன். அப்படியா? ஆமாம் ப்ரோ, எனக்கும் அதுக்கும் நிறைய எமோஷன்ஸ் இருக்குது ப்ரோ. என்ன இவன் நம்மளுக்கே தெரியாம என்னமோ சொல்கிறானே. ப்ரோ நான் ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி, சரியாக சொல்ல போனோன்னா 8th படிக்கும்போது நான் என் பாப்பா பார்த்தேன் ப்ரோ. ஓ. அப்போ அது குட்டி அழகாக இருந்துச்சு. அது எங்கள் ஏரியாவில் தான் இருந்துச்சு. ஒரு நாள் சும்மா நடந்து போயிட்டு இருந்தேன். அப்போ தான் என் பாப்பாவை பார்த்தேன். பார்த்த உடனே எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. இனிமேல் என் பாப்பா தான் எனக்கு எல்லாமே தோணுச்சு. அப்படி தான் இப்போ வரையும் இருக்கேன், எப்போவுமே இருப்பேன். என் பாப்பா என்னை விட்டு போனாலும் நான் கடைசி வரைக்கும் அதை விட்டு நான் போக மாட்டேன். யார் கூட சேராமல் தனியாக இருந்துச்சா நான் அதை உடனே எடுத்துகிட்டு வந்தேன். ஓ. நான் ஃபஸ்ட்டு ஒரு 2 வாரம் வீட்டில் சீக்கிரட்டாக வளர்த்திட்டு இருந்தேன். அப்போ அதுக்கு சாப்பாடு போடணும்ல, அப்போது ஒரு வேளை மட்டும் சாப்பிட்டு மீதி 2 வேளை அதுக்கு கொடுத்துருவேன். அப்போ அது சின்ன குட்டி. ஓ. ஆனால் நான் நாய் வளர்க்குன்னா எங்கள் வீட்டில் யாருக்குமே பிடிக்காது. நான் அவங்க கூட நிறைய சண்டை போட்டு தான் என் பாப்பா வளர்த்திட்டு இருந்தேன். அப்பனா உன் பாப்பா உனக்கு அவ்வளோ பிடிக்குமா? என் பாப்பா தான் எனக்கு எல்லாமே.
எப்படியோ அதுவும் என்னை விட்டு போகாது, திரும்ப என்கிட்ட தான் வரும். ஒருவேளை வரலினா? வரலினா கடைசி வரைக்கும் தேடுவேன். அப்படியும் கிடைக்கலனா அது என்னை தேடி வர வரையும் நான் காத்துட்டு மட்டும்தான் இருப்பேன். ஏன்னா என் பாப்பானா எனக்கு அவ்வளோ பிடிக்கும் ப்ரோ. ஃபீல் பண்ணாத ப்ரோ, கன்ஃபார்ம் அது உன்னை தேடி வரும். அதுக்கும் உன்னை ரொம்ப பிடிக்கும்ல. ஆனால் என் பாப்பாக்கெல்லாம் இதெல்லாம் பெருசாக சொன்னது இல்லையா ப்ரோ? லைன் வரும் பாப்பாக்கு தெரிஞ்சிருக்கும் ப்ரோ. நானும் நம்புகிறேன் ப்ரோ, அது என் கூட கடைசி வரையும் இருக்கணும். ஏன் ப்ரோ, உங்கள் வீட்டில் என்ன ப்ரோ பிரச்சனை? இல்லை ப்ரோ, நான் தான் அவங்கள தப்பாக புரிஞ்சிருக்கேன். எங்கூட அவங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்தாங்க, என்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணாங்க. அதனால தான் நான் வீட்டிலேருந்து ஓடி வந்தேன். அப்படி தான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ தான் எனக்கே தெரியுது, இத்தனை நாளாக நான் தான் அவங்கள தப்பாக புரிஞ்சிருக்கேன். அவ்வளோதான் ப்ரோ, நம்மளை சுற்றி பிரச்சனைலாம் சின்னதாக தான் இருக்குது, ஆனால் நம்ம தான் அது பெருசாக நினச்சிருக்கோம். நம்ம ஓவர் திங்க் பண்ணாமல் நம்ம நிம்மதியாக இருந்தாலே எல்லாம் சரியாயிடும். சரி வா ப்ரோ, அதை தேடும், எங்கேயாச்சும் போயிட போகுது. ப்ரோ அது ஒன்றுட்டு எங்கேயோ போகாது. இவன் இவ்வளோ ஃபீல் பண்ணாலும் தெரியாமல் போச்சு. கம்முன்னு சொல்லிடலாமான்னு நான் தான் அவன் நாயின்னு. என்ன இவன் டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறான்? இவன் இந்த அப்பார்ட்மெண்ட்லேயே இல்லையே, ஒரு ஆள் திருடனாக இருப்பானோ? சேச்சே, நல்லா தான் பேசுகிறான். சொல்லிடலாம், அதான் கரெக்டு. ஆனால் எப்படி சொல்கிறது? சரி வெயிட் பண்ணுவோம், அவனே எதுவும் சொல்லுவான். சரி இவன் எங்கே இருக்கான்னு கேட்டு பார்ப்போம். ப்ரோ உங்கள் வீடு எங்கே இருக்குது? ப்ரோ இங்கே தான் இருக்கு ப்ரோ. சரி வாங்க நான் காட்டுறேன். ப்ரோ இதான் என் வீடு. இது நல்லா இருக்கே. ப்ரோ இது என் வீடு ப்ரோ, இது என் வீடு. ஆமாம் ப்ரோ, உன் வீடு தான். சத்தியமா நான் நம்பவும் முடியல, நம்பாம இருக்கவும் முடியல. நீ நம்புற மாதிரி உன்னை பற்றி ஒரு சீக்கிரம் சொல்லிட்டா? சரி நிறுத்து, நான் நம்புகிறேன் நீ தான் நாயின்னு. என்னை மன்னிச்சிரு, நான் உன்னை தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன். என்னையும் மன்னிச்சிரு, நானும் உன் மேலே பாசம் காமிக்கிறேன்னு பேரில் நிறைய டார்ச்சர் பண்ணியிருக்கேன். சாரி. இனி என்ன மாதிரி இன்னும் விட்டு போகாத, என்னால் தாங்க முடியாது. சரியா? சரி. அப்புறம் நீ எப்படி மனுஷனா மாறின? நான் அந்த நிலாவை பார்த்தேன், அப்படியே மனுஷனை மாறிட்டேன். எது? எங்கடா போனா?